அதாவது சீனாவுல பரவி வார மிக வேகமா பரவி வார ஒரு வைரஸ் தொடர்பாக இப்பொழுது உலக நாடுகள் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதுல இலங்கையும் ஒன்றுதான். HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் இப்பொழுது சீனாவுடைய பல மாகாணங்கள்ல மாவட்டங்கள்ல பரவி இருக்கிறது. அதிகமானவங்க அதில் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒவ்வொரு நாளும் அதிகமான நோயாளர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுது. இன்றைய நாளில் இது பரபரப்பா உலக நாடுகள் முழுவதுமே கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. காரணம், இது கொரோனாவை விட மிக ஆபத்தானதும் மிக வேகமாகவும் இது பரவக்கூடிய வைரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்ட அந்த கண்டறிவுகளில் சீனாவே இதை தொடர்பாக வெளியிட்ட செய்திகளில் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மற்ற நாடுகள் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறது, என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது உலக சுகாதார அமைப்பு தொடர்பான உன்னிப்பான கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. சீனாவிலிருந்து வெளியே போறவங்க மூலமாக இந்த வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சீனாவுக்குள்ள போயிட்டு நாட்டுக்குள்ள வாரவங்க அந்தந்த நாடுகளுக்குள்ள வாரவங்க மூலமாக இந்த வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வைரஸ் தொடர்பான கவனம் எல்லா நாடுகளும் எடுத்திருக்கிற இடத்துல இலங்கை இப்ப என்ன எடுத்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு பார்க்க போனா, இப்ப இது தொடர்பான ஆராய்வுகள் நடந்து வருகிறது. தொற்றுநோய் பிரிவு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, இது முழுமையான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து அறிந்து கொண்ட பின்பு இது ஊடகங்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வைத்தியசாலைகளில் இப்பொழுது காய்ச்சல், தடுமல், இருமல் இந்த மாதிரியான வருத்தங்களோட வாரவங்க கொஞ்சம் பிரத்யோகமாக கவனிக்கப்படுறாங்க, உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இதுவரையில் இலங்கையில் இந்த நோய் அடையாளம் காணப்பட்டதான்னு கேட்டால் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட எந்த விதமான அடையாளங்களும் இதுவரையில் காணப்படலை. சுகாதார பிரிவோ அல்லது தொற்றுநோய் பிரிவோ இது தொடர்பாக எந்த அறிவித்தலையும் விடுக்கலை. ஆராய்வுகளின் பின்பு அறிவிப்பு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நோய் பரவுவதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது இலங்கையிலையும் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது உலக நாடுகள் பலவும் எடுத்திருக்க ஒரு நடவடிக்கை தான். இந்த நோய் எப்படியானது, யாரெல்லாம் இந்த நோய் தாக்குது, யாருக்கு அதிகமான பாதிப்பு என்ற தரவுகள் வெளியாகி இருக்கிறது. கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ் தான் இது கொரோனா வைரஸ் அதிக அளவான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களை தாக்கியது. இதுல சின்னவங்க அதிகமாக அதில் பாதிக்கப்படலை. ஆனா இந்த வைரஸ் 15 வயதுக்கு உட்பட்டவங்களை அதிகமாக பாதிக்குது. அதுலேயும் 5 வயதுக்கு உட்பட்டவங்களை இன்னும் அதிகமாக பாதிக்குது. அதிக வயசு உள்ளவங்களை பாதிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவங்களை அதிகமாக இந்த நோய் பாதிக்குதுன்னு சொல்லப்படுது. இது சுவாச கோளாறு உள்ளவங்களை இன்னும் அதிகமாக பாதிக்குதுன்னு மாதிரி சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட கொரோனாவை ஒத்துப்போன ஒரு வைரஸாக இருக்கு. இந்த வைரஸ் வராம தடுக்கிறது எப்படி, இது வைரஸ் வந்தா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வைரஸ் ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சொன்னா காய்ச்சல், தடுமல், இருமல், இந்த மாதிரியான தும்மல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னு சொல்லப்படுது. எனவே அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் வராம தடுக்கிறது அப்படின்ற